ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு ரொம்ப நாளாக மண்ணீரல் வாங்கினான்ட்டுப்பா. ஆனால் எனக்கு மண்ணீரலே கிடைக்காது. நான் போகிறதுக்கிட்ட என்ன ஆகிடுதுன்னா அது காலி ஆகிடும். ஏன்னா அது ஆர்டர் 2 நாளுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிடுறாங்க. எனக்கு இன்றைக்கி எப்படியோ தெரியல, இன்றைக்கி கேட்ட உடனே எனக்கு கிடச்சிது. அதுவும் பெரிய மண்ணீரலை தான் கிடச்சிருக்கு. எனக்கு நல்ல ஒரு மண்ணீரல் கிடச்சிருக்குப்பா. இது சூப் வைக்கிறது. நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வராஞ்சி கழுவி வச்சுருக்கேன். நம்ம இப்போ சூப்பு இதில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அப்படியே பச்சையாகவே கட் பண்ணிட்டேன்ப்பா. கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த கடாயில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளோ தான்ப்பா இதில் போடுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம்ப்பா. இந்த கொதித்து இது மாதிரி நம்ம சூப்பு குடிக்கும்போது தான் அந்த உடம்புல நம்மளுக்கு நல்லா ரத்தம் பிடிக்கும் ஃப்ரெண்ட். இவ்வளோ தான்ப்பா நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கா பண்ணிக்கலாம்ப்பா. சும்மா சாப்பாட்டில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இதுக்கு கொஞ்சோண்டு மிளகுத்தூள், ரொம்ப போடல, கொஞ்சமாக போடுறேன். இவ்வளோ தான்ப்பா நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்படி செஞ்சு நீங்கள் சூப்பு குடிங்கப்பா. இது மண்ணீரல் சூப்பு. இது மாதிரி நம்ம எல்லாம் எண்ணெய் ஊற்றி தாளித்து அதெல்லாம் செய்யாதபடிக்கு, வெங்காயம் தக்காளி எதுவும் போடாதபடிக்கு நம்ம போட்ட இதை மட்டும் போட்டு குடித்தோம்னா அதோட ப்யூர் நம்மளுக்கு அதோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்கும்ப்பா. நல்லா பிளட்டு நல்லா இதாகும். விசேஷமாக வாலிப பெண் பிள்ளைகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு, கொஞ்சம் ரொம்ப உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இதை சூப் இப்படி வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் அந்த தொக்கு பண்ணி கூட அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.